அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களும் மற்றும் பரிகாரங்களும் பார்க்க இருக்கின்றோம். கும்பராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள். கும்பராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளாக விரய சனியாக பலவிதமான நெருக்கடிகளையும் எதிர்பாராத செலவுகளையும் தாண்டி சனி பகவான் தற்பொழுது ஜென்ம சனியாக வருவதால் சில நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் தரவே செய்வார். ஆனால் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களின் அடுத்த கட்டத்திற்கு வாழ்விற்கு கொண்டு செல்லவே என்பதே பொறுமையாக புரியும். எந்த கஷ்டமும் வராமல் வெற்றியை பெற முடியாது என்பதனால் இதை அனைத்தும் சோதனைகளை சாதனை என்று புரியும். இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, கூட்டு தொழில் தொடங்கவும் கூடாது. முக்கியமாக வேலையில் பிரச்சனை வந்தால் நீங்களாகவே வேலையை விடக்கூடாது. வண்டி வாகனம் பழுதை உடனுக்குடனே சரி பார்த்து கொள்வது நல்லது. வெளியில் எங்கு சென்றாலும் கையில் சஞ்சீவி ஆஞ்சநேயர் படத்தை வைத்துக் கொள்வது நல்லது. காலபைரவ அஷ்டகம் தினமும் படிப்பது நல்லது. உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் மனம் அடிக்கடி கவலையில் சிக்கிக்கொள்ளும். அதனால் மனதில் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். பிரதோஷ நாட்களில் நந்தியும் சிவபெருமானையும், சங்கடக சதுர்த்தி நாளில் விநாயகரும் தொடர்ந்து வழிபாடும் பொழுது சனிப்பெயர்ச்சி எந்த பாதிப்பும் வராது என நம்பலாம். சனி பகவான் உங்கள் ராசியை ஆட்சி பெற்றிருப்பதால் பெரிய அளவில் கெடுதல் செய்ய மாட்டார். உங்களுக்கு அனுபவத்தை தந்து அதன் மூலமாக பக்குவத்தை ஏற்படுத்தி நல்வழி தருவார். ஜென்ம சனி என்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிலர் வேலை விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டி வரும். அதனால் அலைச்சல்கள் ஏற்படும். அயல்நாடு செல்ல விசா காலதாமதமாக கிடைக்கும். நீண்ட நாட்கள் பிரார்த்தனையாக குடும்பத்தினுடன் சென்று நிறைவேற்றுவீர்கள். மகளுக்கு விரைவில் கல்யாணம் நடக்கும். மகனின் நட்பு விலகும். வீட்டிற்கு சிலர் செல்வீர்கள். வண்டி வாகனம் தேவையில்லாத செலவுகள் வரலாம். மனதில் பலவிதமான தேவையில்லாத சிந்தனைகள் வந்து போகும். எதையும் பொறுமையாக செய்வது நல்லது. குழந்தை பாக்கியம் உண்டாகும். புது தொழில் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் அகலக்கால் வைக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளார சிறு சிறு சண்டை சச்சரவு வரலாம். அதனால் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மனதில் திடீரென தேவையில்லாத பயமும் கவலையும் வந்து போகும். நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சிலருக்கு வேலையில் பிரச்சனை வரலாம். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் உற்சாகத்தை தரும். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இல்லத்தரசிகளை பொறுத்தவரைக்கும் சேமிப்பு கரையும். ஆயிலும் வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்குவீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரைக்கும் பணி சுமை குறையும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் யாரிடமும் கடன் வாங்காமல் யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது. ஹோட்டல், கணினி உதிரி பாகங்கள், துணிக்கடை, விவசாயம், காய்கறி கடை, எலக்ட்ரானிக் கடைகள், பிளம்பர் தொழில், பேக்கரி தொழில் செய்பவர்களுக்கு எல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் வேலையை விடும் அளவுக்கு நெருக்கடி இருக்கும். அதனால் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். ஐடியில் வேலை பார்ப்பவர்கள் கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டி வரும். கும்பராசி நேயர்களுக்கு சனி பகவானின் பார்வை பலன்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3, 7, 10 இடங்களில் பார்வை செய்வதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனி பகவான் உங்களின் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்ப்பதால் எந்த ஒரு செயலை முடிக்கும் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். சிலருக்கு வெளியூர் வேலை அமையும். இளைய சகோதரிகள் வகையில் செலவுகள் இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்ப்பதால் சொந்தக்காரர்களால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் மாற்றம் உண்டு. கடன் வாங்கும் நிலை உண்டாகும். இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரைக்கும் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் ஓரளவு வருமானத்தையும் வசதிகளையும் பெறலாம். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள்: தேய்பிறை சனிக்கிழமையில் சனிகோரையில் திருநள்ளாறு சென்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 8 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள். சனியினுடைய பாதிப்புகள் குறையும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவீத பலன்கள் என பார்க்கலாம். கும்பம் 50% கடமை. அந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.